முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்களே அந்த அவர்களே எதுக்கு வந்துட்டு அது நல்ல விதமாகவே இன்னும் கூட நக்கலாக பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் வந்து நீ எவ்வளோத்துக்கு யோகியமானவன்? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பு நீ உருப்படியாக உன் குடும்பத்துக்கே நீ பாதுகாப்பு ஒழுக்கமாக வச்சுட்டு இல்லை. நீ வந்து அன்னைக்கே அந்த த்ரிஷாவோட ஊர் சுற்றிட்டு இல்லை, அன்னைக்கே பொதுக்குழுவிலே இது. அப்போ வந்து இதெல்லாம் கேவலமாக உனக்கு தெரியலையா? இவனுங்கெல்லாம் யோகி சிகாமணி இல்லை, நீ சொல்கிற ஸ்டாலினோ இல்லாட்டி மோடியோ வந்துச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு மோடிஜி அதுக்கப்புறம் நீ சொல்கிற நாங்கள் தமிழை தான் காப்பேனோ, தமிழுக்காக முக்கியத்துவம் கொடுப்பேனா? நீ அப்போ எதுக்கு அவங்களெல்லாம் ப்ரோ பிரதர்னு கூப்பிட்ற? தம்பிமார்களே அண்ணன்மார்களேன்னு கூப்பிடு. ஒன்றும் இல்லை, அன்றைக்கி நம்மளே கண்ணால் பார்த்தோம். அங்கே டிவியில் ஒருத்தர் சொல்கிறோம், விஜய் அவர்கள் வீட்டில் இருந்தே நடந்து கொண்டு வந்தாருன்னு சொன்னா, இந்த மனோஜ் அவரை வீடு பக்கத்து வீடு, இதில் என்ன பெரிய பறந்தா வரும் அங்கேருந்து, இல்லை அங்கேருந்து கார் எடுத்து இவங்க கேட்டுக்கிட்ட நிற்பானா? இது அதை விட கோமாளி வேற எவனும் இருக்க மாட்டான். அப்போ வந்து இந்த ஊடகங்கள் எப்படி வந்து என்னமோ வீட்டிலேருந்தே நடந்து வந்த மாதிரி நம்ம எல்லாரும் பார்த்தோம். நல்லது இந்த வீடு. அதுக்கப்புறம் திருப்பி போகும்போது அவங்க ஃப்ரெண்டியாக அவங்க வாட்ச்மேன் உள்ளார விடல, மூடிட்டானுங்க கேட்டேன். அப்போ அந்த வாட்ச்மேனுக்கு அவ்வளோ அறிவு. இப்போ வந்து விஜய் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் நிஜமாகவே நீ மக்கள் சேவை பண்ணணும் அப்படின்னா நீ உன்னோட பேச்சு உன்னோட பிஹேவியர் எல்லாம் வித்தியாசமாக இருக்கணும். நீ யாரை வச்சு நீ அரசியல் பண்ணுற? அந்த ஆதவ் அர்ஜுனா என்ன பெரிய நாட்டுக்காக சேவை பண்ணி வந்திருக்காங்க. அவன் ஒரு ஃப்ராடு, அவங்க மாமனார் அதுக்கு மேலே உலகமாக ஃப்ராடு. இவங்க மாமனார் வாழ்ந்த வாழ்க்கை நாங்கள் எல்லோரும் பார்த்துருக்கோம், எப்படி இருந்தால் எப்படி இருக்கிறான்னுட்டு. விஜய் நீ நினச்சிட்டு இருக்கன்னா நீ ஜெயிச்சிருவேன். எந்த ஜோசிக்காரங்க உங்களுக்கு பொய்யான ஒரு இது கதையை சொல்கிறாங்களோ தெரியாது. ஏன்னா எல்லாம் ஜோசிக்காரங்க செய்கிற வேலை தான் இதெல்லாம். ஃபேன்ஸ் தான் அங்கே பாதி பேர். ஓகே, எல்லாரும் நின்று குதிச்சுட்டு கோமாளிங்க மாதிரி கையை தட்டிட்டு இருக்கானுங்க. ஓகே, அந்த ட்ரெஸ்ஸும் கூட அந்த வேஷ்டிகளும் அந்த துண்டுகளும் இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் எந்த விதத்துலையும் வித்தியாசமாக இல்லை. அந்த திராவிட கழகத்தில் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதே தான் நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ட்ரெஸ்ஸுங்களெல்லாம் வணக்கம். இப்போ 28ஆம் தேதி வந்து விஜய் வந்து முதல் பொதுக்குழு வந்து கூட்டியிருக்காரு. முதல் பொதுக்குழு வந்து திருவான்மையூர்ல வந்து கான்ஃபரன்ஸ் இதில் வந்து பண்ணியிருக்காரு. நிறைய இது வந்து மோடிஜி பத்தி பேசுறாரு, அப்போ வந்து MK ஸ்டாலினை பத்தி பேசியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுக்குழு கூட்டிருக்காரு விஜய். அவ்வளவு உணர்ச்சி வசப்பட வேண்டாம். ஓகே, இவங்கெல்லாம் அயோக்கியர்கள் தான் நீ சொல்கிற. நீ வந்து மக்களுக்காக வந்திருக்க நீ சொல்கிற, மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு வந்திருக்கிற நீ சொல்கிற. நீ மக்களுக்கு சேவை பண்ணுறவன் நீ எந்த மக்கள் உன்னை வந்து சந்திக்க முடியும்? நீ இவனுங்கெல்லாம் அயோக்கியனுங்க தான். நீ யாரெல்லாம் சொல்கிறிய நான் ஒத்துக்கிறேன், நீ வந்து அயோக்கியன் தான். நீ வந்துட்டு இவங்களோட நீயும் ஒரு காலத்தில் சரசம் ஆடினவன் தான். ஓகே, அங்கெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு வந்து உனக்கு ஏதோ நீ அரசியல் வியாபாரத்துக்கு உன்னோட இது வியாபாரம் ஆகணும்னு சொல்லிட்டு உன்னோட டிவிக்கே வியாபாரம் ஆகணும்னு சொல்லிட்டு நீ இன்னைக்கு இவ்வளோ பேசுகிற ஆவேசப்படு. அந்த ஆவேசம் தேவையில்லை. இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறான், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்களே அந்த அவர்களே எதுக்கு வந்துட்டு அது நல்ல விதமாகவே இன்னும் கூட நக்கலாக பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் வந்து நீ எவ்வளோத்துக்கு யோகியமானவன்? ஓகே, நீங்கள் வந்து ஒரு எவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க, பாஸ் பண்ணியிருக்கீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பு நீ உருப்படியாக உன் குடும்பத்துக்கே நீ பாதுகாப்பு ஒழுக்கமாக வச்சுட்டு இல்லை. நீ வந்து அன்னைக்கே அந்த த்ரிஷாவோட ஊர் சுற்றிட்டு இல்லை, அன்னைக்கே பொதுக்குழுவிலே இது. அப்போ வந்து இதெல்லாம் கேவலமாக உனக்கு தெரியலையா? வந்து எதுக்கு வந்து மனுஷனுக்கு வந்து பொது வாழ்க்கையில் ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் வேணும்னு சொல்கிறாங்க. அவன் நீ அதை என்ன பின்பற்ற? ஓகே, இவனுங்கெல்லாம் யோகி சிகாமணி இல்லை, நீ சொல்கிற ஸ்டாலினோ இல்லாட்டி மோடியோ வந்துச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு மோடிஜி அதுக்கப்புறம் நீ சொல்கிற நாங்கள் தமிழை தான் காப்பேனோ, தமிழுக்காக முக்கியத்துவம் கொடுப்பேனா? நீ அப்போ எதுக்கு அவங்களெல்லாம் ப்ரோ பிரதர்னு கூப்பிட்ற? தம்பிமார்களே அண்ணன்மார்களேன்னு கூப்பிடு. அது எதுக்கு ப்ரோ அங்கே பிரதர்? வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப முட்டாள்தனமாக இருந்துச்சு, கோமாளித்தனமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த திராவிட ஊடகங்கள், தட் இஸ் ஜெயின் செக், டிஎம்கேக்கு ஜெயின் செக் அடிக்கிறவெல்லாம்
இவனை போட்டு அப்படி அப்படி கலாய்க்கிறாங்க, ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு தேவையில்லை. அவர் தப்பு பண்ணினா அதை பேசி ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் வந்து என்னமோ இவனுங்கெல்லாம் பெரிய யோகிய சிகாமணிய மாதிரி என்னமோ பெரிய நாடே ரொம்ப இது நல்லா நடந்துட்டுருக்க மாதிரின்ட்டு இல்லை. இவன் பைத்தியக்காரன். நீ மக்களுக்கு என்ன நீ சொல்லணும்? நான் இதை செய்வேன், நான் வந்தால் படிப்புக்கு இப்படி பண்ணுவேன், நான் வந்தால் ஹெல்த்துக்கு இப்படி பண்ணுவேன், நான் வந்தால் ரோடுக்கு இப்படி பண்ணுவேன், வந்து விவசாயிகளுக்கு இது அதை பற்றி அவனும் பேசுறதில்ல. நீங்கள் பாருங்கள், எந்த அரசியல் கட்சியும் நான் வந்துட்டு நான் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு இந்த இது பண்ணுவேன், இதால் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை நடக்கும், இது உங்களுக்கு என்ன வேணும். இவன் எதனா ஒரு விவசாயிகளை கூப்பிட்டு அவங்கள போய் அந்த விவசாயிகள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு போய் பார்த்துருக்கானா? இவனே அவன் ரூம்குள்ளார வீட்டுக்குள்ளார் ஒன்றும் இல்லை. அன்றைக்கி நம்மளே கண்ணால் பார்த்தோம். அங்கே டிவியில் ஒருத்தர் சொல்கிறோம், விஜய் அவர்கள் வீட்டில் இருந்தே நடந்து கொண்டு வந்தாருன்னு சொன்னா, இந்த மனோஜ் அவரை வீடு பக்கத்து வீடு, இல்லை என்ன பெரிய பறந்தா வரும் அங்கேருந்து, இல்லை அங்கேருந்து கார் எடுத்து இவங்க கேட்டுக்கிட்ட நிற்பானா? இது அதை விட கோமாளி வேற எவனும் இருக்க மாட்டான். அப்போ வந்து இந்த ஊடகங்கள் எப்படி வந்து என்னமோ வீட்டிலேருந்தே நடந்து வந்த மாதிரி நம்ம எல்லாரும் பார்த்தோம். நல்லன்னு இந்த வீடு அதுக்கப்புறம் திருப்பி போகும்போது அவங்க ஃப்ரெண்டியே அவங்க வாட்ச்மேன் உள்ளார விடல, மூடிட்டானுங்க கேட்டேன். அப்போ அந்த வாட்ச்மேனுக்கு அவ்வளோ அறிவு. தட் இஸ் இவன் கூட போனவன் இவன் ஃப்ரெண்டு அவனையே வெளியே நிற்க வச்சான். அப்போ வந்து நீங்கள் மக்களுக்கு என்ன செய்வீங்க? இப்போ வந்து விஜய் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் நிஜமாகவே நீ மக்கள் சேவை பண்ண வந்தீங்கன்னா நீ உன்னோட பேச்சு உன்னோட பிஹேவியர் எல்லாம் வித்தியாசமாக இருக்கணும். நீ யாரை வச்சு நீ அரசியல் பண்ணுற? அந்த ஆதவ் அர்ஜுனா என்ன பெரிய நாட்டுக்காக சேவை பண்ணி வந்திருக்காங்க. அவன் ஒரு ஃப்ராடு, அவங்க மாமனார் அதுக்கு மேலே உலகமாக ஃப்ராடு. இல்லை ஒன்றும் இல்லை, கள்ள நோட்டு அடித்தா நீ வந்து கள்ள நோட்டு அடித்த வைவேன்னு சொல்லுவான். இப்போ நீ கள்ள நோட்டா கள்ள நோட்டு அடித்த மணி, இல்லை நீ என்ன கள்ள நோட்டு அடித்த கீதா சொல்லிட்டு வரும். கோவை கீதா கள்ள நோட்டு அடித்தார் சொல்லி வரும். இல்லாட்டி இவன் வந்து கள்ள சீட் லாட்ரி சீட் அடித்தவன் ஈக்குவல் டு கள்ள நோட்டு. இவங்க மாமனார் வாழ்ந்த வாழ்க்கை நாங்கள் எல்லாரும் பார்த்துருப்போம், எப்படி இருந்தா எப்படி இருக்கிறான்னுட்டு. அவன் இவெல்லாம் நாட்டில் இன்னைக்கு பெரிய மனுஷன். இந்த அரசியல் கட்சிகளும் அவனுங்களை கூப்பிட்டு ஜெயலலிதா இருந்த மட்டும் அந்த ஆள் இந்த தமிழ்நாட்டு பக்கமே எட்டி பார்க்கல. இந்த மாற்று ஓடி போய் கல்கட்டாவில் ஒழிஞ்சிக்கிட்டான். அப்புறமேல் நடராஜனோட பைசல் பேசிட்டு இருந்தான். இதுதான் இந்த கூட்டம் தான் கொள்ளாடி கூட்டுவேன். ஏதோ ரேட் பேசிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளே ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க. இறந்த உடனே ஓடி வந்துட்டேன். இப்போ இவ்வளோ திராணி இருக்கு இந்த டிஎம்கே, அவன் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்துதா? இவன் வந்து இவனோட மகன் வந்து இதில் பிஜேபியில் இருக்கான், பொண்டாட்டி வந்து ஐஜேகேல இருக்கு. ஏன்னா அப்போ அது பிஜேபி அலைன்ஸோட அப்போ போனதில்லை. இப்போ வந்து டிஎம்கே. இந்த மாற்றம் வந்து டிஎம்கேக்கு எவ்வளோ டொனேஷன் கொடுத்துருக்குது. விசிகாவுக்கு அவன் மருமக அங்கே போய் விசிகால குப்பை கொட்டினான். அங்கே குப்பை கொட்டிட்டு இப்போ வந்து விஜய் கிட்ட வந்து இவங்களுக்குலாம் என்ன யோகிதம் இருக்குது? நீங்களாம் என்ன யோகிதமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க? இல்லாட்டி இந்த பணம் நீங்கள் சம்பாதிச்சு பண்ணலாம் உங்கள் அப்பா பாட்டம் வீட்டு சொத்தா? ஓகே. அப்போ இந்த இவன் வந்து விஜய்க்கு வந்து நான் வந்து ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் ஸ்டாலின், ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் இது. ஆனால் நம்ம நியாயம் வந்து ஸ்டாலின் இஸ் அ வெரி பேட் அட்மினிஸ்ட்ரேட்டர். தட் இஸ் சிஎம்மாக இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாத இவங்கெல்லாம். ஓகே, படிப்பறிவு இல்லை, ஒரு அறிவு இல்லை, சும்மா பிஏ டிகிரி ஏதோ வச்சுருக்காரு, அறிவே இல்லாத ஒரு ஜென்மங்க. இவங்கெல்லாம் ஹோம் டிபார்ட்மெண்ட் ஹேண்டிலே பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் டிஎம்கேல இளைஞர் அணின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அதை வந்து ஸ்டாலின் கீழே தான் ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. நிஜமாகவே ஸ்டாலின் வந்து அதை நல்லா பண்ணுச்சு. நம்ம வந்து அந்த பொய்யெல்லாம் பேசக்கூடாது. மீசால என்ன பண்ணாரோ இல்லையா அது தெரியாது. பட் அந்த இளைஞர் அணியை வந்துட்டு நல்லா நடத்துச்சு. அப்போ வந்து ஸ்டாலினும் கஷ்டப்பட்டு தான் வந்து அரசியலில் வந்துருக்கு. அது சடனாக திடுப்புன்னு ஒன்றும் பதவி கொடுக்கல. ஓகே, அவங்க அப்பா கலைஞர். அப்போ வந்துட்டு நீ மட்டும் எப்படி, நீ என்னது, நீ வாரிசு தானே, உங்கள் அப்பன் உனக்கு சினிமாவில் நீ வந்த நேரத்தில் ரஜினிகாந்த்க்கு என்ன இருந்துச்சா? முதல் ஒரு அப்பா மாமா இல்லை, கமலஹாசனுக்கும் இல்லை, அஜித்துக்கும் இல்லை. பார்த்தீங்கன்னா மற்ற எவ்வளோ பேர் இதில் சினிமாவில் வந்திருக்காங்க. சினிமா இல்லாமல் தட் சிவாஜி வீட்டில் இப்போ வந்திருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு சிலர் வந்து தன்னோட சொந்த முயற்சியில் வந்திருக்காங்க. ஆனால் நீ எவ்வளோத்துக்கு நீ வந்த, நீயும் வாரிசு தானே. அப்போ வந்து நீ வாரிசை பற்றி பேசுறதுக்கு உனக்கு யோகிதமே கிடையாது. உனக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அரசியலில்? நீ என்ன பண்ணியிருக்க மக்களுக்காக? எந்த மக்கள் வந்து உன்னை மீட் பண்ண முடியும்? இப்போ ஒரு பிரச்சனைன்னா பெண்கள் எல்லாம் நம்பி உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியுமா? நீ வந்து ஒரு நல்ல கேரக்டராக கிடையாது.
அப்போ வந்துட்டு நீ அந்த இது இல்லாதப்போ நீ வந்து அடுத்தவங்கள நீ சொல்லாது. எனக்கு ரைட் இருக்கு, நான் கண்டிப்பாக பேசுகிறேன். ஸ்டாலின் எங்கெல்லாம் தப்புன்னு சொல்லுவேன். அதை பற்றி நான் வந்து அப்போ வந்து நீ சின்ன வயசில் நீ என்னெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணேன்னு சொல்லி ஊர் உலகத்துக்குமே தெரியும். ஸ்டாலின் என்ன பண்ணுச்சு, அதே மாதிரி விஜய் என்ன பண்ணுச்சு, கமலஹாசன் என்ன பண்ணுச்சு, இந்த ரஜினிகாந்த் என்ன பண்ணுச்சு. பொம்பளைங்க எல்லாரும் தான் பார்த்துட்டு இருக்கோம். புத்தி இருக்க பொம்பளைங்க அதை யோசிப்பாங்க. இந்த பைத்தியக்காரத்தனமா இந்த இவங்க பின்னால் ஓடுற பொம்பளைங்களெல்லாம் நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது, நம்ம ஒன்றும் சொல்லவும் முடியாது. ஆனால் அப்போ வந்து நீ உனக்கு அந்த யோகிதம் இல்லை பேசுறதுக்கு அரசியல் ரீதியாக. நீ என்ன போய் எவ்வளோ மக்களை போய் சந்திச்சு நீ சொல்கிற என் கட்சிக்காரர்கள் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன் போய் மக்களை சந்திங்கள்னா இந்த 2 வருஷத்துல எவ்வளோ பேர்த்த போய் சந்திச்சிங்க? ஏன் நீ ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு பயப்படுற? தனியாக நின்று காட்டு. சீமான் கெட்டதோ நல்லதோ கொள்ளடிச்சு சம்பாதிச்சதோ ஏதோ இருக்கட்டும், பட் அட்லீஸ்ட் எலெக்ஷன்ஸை தனியாக நிற்கிது. அதே மாதிரி விஜயகாந்த் முதல் காலகட்டத்தில் தனியாக தான் நின்னார். அவர் நிஜமாக அவர் செல்வா காமிச்சார். விஜயகாந்த் எந்த ஒரு இது பின்னணியோட, அதாவது ஒரு ப்ரொடியூசரோ இல்லாட்டி அந்த மாதிரி இல்லாமல் வந்த ஒரு விஜயகாந்த். அப்போ வந்து நீ வந்து அதை பற்றி வாரிசு பற்றி பேசுறதுக்கு உனக்கு யோகிதமே கிடையாது. விஜய் நீ நினச்சிட்டு இருக்கன்னா நீ ஜெயிச்சிருவேன். எந்த ஜோசிக்காரங்க உங்களுக்கு பொய்யான ஒரு இது கதையை சொல்கிறாங்களோ தெரியாது. ஏன்னா எல்லாம் ஜோசிக்காரங்க செய்கிற வேலை தான் இதெல்லாம். விஜயை பொறுத்த வரையிலும் இந்த மாதிரி இந்த சில்லி கோமாளி மாதிரி பேசிகிட்டு இருந்துச்சு. அது எதுக்கு அப்படி கத்துது, அதுக்கப்புறம் பேப்பரை வச்சு படிக்குது, இந்த மனப்பாடம் பண்ண மாதிரி இது. நான்லாம் எனக்கு வந்து எந்த ஒரு பேப்பரும் நான் வச்சு எதையும் படிக்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை. நம்ம தப்பாக பேசுகிறோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு நம்ம அது கரெக்டாக கன்ஃபார்ம்டாக தெரியாட்டி வி ஸ்டாண்ட் கரெக்டுன்னு சொல்கிறது ஒரு நியாயம். பட் நிறைய இந்த இவங்களுக்கெல்லாம் என்னது ஒரு அகங்காரம், இந்த தான் என்று அதெல்லாம் அழிய வேண்டிய ஒன்று தான். 2026 வந்துட்டு யார் என்ன எலெக்ஷன், யார் நிற்க போகிறா, யார் உயிரோடு இருப்பான்னு எவனுக்குமே தெரியாது. 1000 நடக்கும். ஓகே, அப்போ வந்துட்டு ஸ்டாலின் இருக்குதோ இல்லையோ தெரியாது, உதயநிதி இருக்குதோ இல்லையான்னு தெரியாது, மற்றவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது. அதுக்குள்ளார இப்போவே நான் தான் சொன்னால் எதுவும் இல்லை. அதில் விஜய் பற்றிலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்க வேணாம். என்னென்னா அந்த நடந்த பொதுக்குழு ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருந்துச்சு. எல்லாம் கோமாளிங்க மாதிரி இந்த எப்படி இந்த ரஜினிகாந்த் பின்னால் எல்லாம் இருந்தார், அவங்களோட என்ன சொல்கிறது ஃபேன்ஸ் தான் அங்கே பாதி பேர். ஓகே, எல்லாரும் நின்று குதிச்சுட்டு கோமாளிங்க மாதிரி கையை தட்டிட்டு இருக்கானுங்க. ஓகே, அந்த ட்ரெஸ்ஸும் கடை, அந்த வேஷ்டிகளும் அந்த துண்டுகளும் இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் எந்த விதத்துலையும் வித்தியாசமாக இல்லை. அந்த திராவிட கழகத்தில் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதே தான் நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ட்ரெஸ்ஸுங்களெல்லாம் ஒரு வித்தியாசம் கிடையாது. அதே மாதிரி அந்த ஆதவ் அர்ஜுனா அது ஏதோ பேசி, ஆனால் கண்டிப்பாக அந்த பையன் வந்து இவனை விட நல்லா பேசி திறமை, கரெக்டாக பேச இல்லாட்டி திறமை பேசுறது. அப்போ வந்துட்டு இதே இந்த ஆளுக்கு அசிங்கம். ஓகே, அந்த ஆள் 47 நிமிஷம் பேசி நீ 15 நிமிஷம்னா 16 நிமிஷம் பேசிடுது. அப்போ வந்து விஜய்க்கெல்லாம் வந்துட்டு தானே யோசிக்கணும். நீ வந்து ஒரு படித்த பையன், நீ ஒன்றும் படிக்காம ஒரு தற்கூறி கிடையாது. அப்போ நீயே யோசிச்சுக்கணும். தட் இஸ் நான் எந்த அளவுக்கு நான் கரெக்டாக பிஹேவ் பண்ணுறேன்னா இல்லாட்டி நம்ம கரெக்டான வழியில் போகிறாமான்னு சொல்லிட்டு இது. நீயே ஒரு அயோக்கியம் பக்கத்தை வச்சுட்டு அப்புறமேல் நீ என்ன ஊழலை பற்றி பேசுறதுக்கு, நீயே டாக்ஸி வெயிட் பண்ண, அப்போ நீ என்ன ஊழலை பற்றி பேசுறதுக்கு? அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கெல்லாம் அரசியல் மக்கள் முட்டாள் கிடையாது. நாடு வந்து உங்களுக்கு சும்மா கிடக்கல, நீங்கள் வந்து ஆட்டம் போடுறதுக்கு. நன்றிங்கம்மா. நீங்களாம் வராதீங்க, அரசியலுக்கு வராமல் இருந்தால் ரொம்ப நல்லது, நாங்கள் சந்தோஷப்படுவோம்.